ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி கதைக்குள்ளே போகலாம். என் கணவருக்கு வேற கல்யாணம் பண்ணி வைங்க அத்தை என கெஞ்சிய வசந்தி. சென்னை ஏஜிஎம் மருத்துவமனையில் உயிருக்கு போராடி கொண்டிருந்தாள் வசந்தி. தவறு அவளுடையது அல்ல. சாலையோரத்தில் இருந்த ஒரு இளநீர் கடையில் இளநீர் வாங்கி குடித்து கொண்டிருந்தாள். ஆனால் அப்பொழுது அந்த சாலையில் நடந்த விபத்தினால் எதிர்பாராத விதமாக ஒரு கார் அவளை மோதியது. வயிற்றில் பலத்த அடி. வயிற்றில் மட்டுமல்ல, அவர்களின் கனவிலும் தான். திருமணமாகி 7 ஆண்டுகள் ஆகியும் குழந்தை பாக்கியம் இல்லை. பார்க்காத மருத்துவர் இல்லை, ஏறாத கோயில் இல்லை, வேண்டாத கடவுளும் இல்லை. அப்படி இருந்த நிலைமை அடுத்த சில மாதங்களில் மாறியது. 3 மாதங்களுக்கு முன்தான் கருவுற்றாள் வசந்தி. இந்த செய்தியை கேட்டு ரவியின் தந்தை மிகுந்த மகிழ்ச்சியடைந்தார். வசந்தியோ தன்னை விட்டு பிரிந்து சென்ற தன் தந்தையோ தாயோ தான் தனக்கு பிறக்கப் போவதாக நினைத்து மகிழ்ச்சியுடன் கூடிய எதிர்பார்ப்பில் இருந்தாள். ஆனால் பாவம், இன்று இப்படி ஒரு அசம்பாவிதம் நிகழ்ந்துவிட்டது. வசந்தியின் பையில் இருந்த மொபைலை எடுத்து அதிலிருந்து அவரின் கணவருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அடுத்த அரை மணி நேரத்தில் அவன் அந்த மருத்துவமனைக்கு வந்தான். அப்பொழுதுதான் வசந்திக்கு ஆபரேஷன் நடந்து கொண்டிருந்தது. நடந்ததையெல்லாம் ரவி தன் பெற்றோரிடம் சொல்ல அவர்களும் அடுத்த சில நிமிடங்களில் மருத்துவமனை வந்தார்கள். மூவரும் இஷ்ட தெய்வங்களை வேண்டிக் கொண்டிருந்தார்கள். இடையில் வந்த போன் அழைப்புகளை ஏற்று நடந்த விவரத்தையும் தெரிவிக்கப்பட்டது. அப்பொழுது ஆபரேஷன் தியேட்டரில் இருந்து ஒரு டாக்டரும் ஒரு நர்ஸும் வெளியே வந்து ரவியிடம் ஏதோ பேசினார்கள். ஒரு தாளை கொடுத்து அதில் அவனது கையெழுத்தையும் வாங்கி மறுபடியும் ஆபரேஷன் தியேட்டருக்குள் சென்றார்கள். ரவியின் முகத்தில் இருந்த சோகமும் பயமும் அதிகமானது போல் இருந்தது. இதை பார்த்துவிட்டு அவரின் தந்தை அவன் தோளை இறுக்கமாக பிடித்து, கடவுள் இருக்காரு ரவி, கவலைப்படாதே. அவர் சொல்லும் பொழுது கண்களிலிருந்து கண்ணீர் வழிய தொடங்கியது. அவரை கட்டி அணைத்து கொண்டான் ரவி. வார்த்தைகள் வரவில்லை. கண்கள் கண்ணீரின் மூலம் வருத்தத்தை, சோகத்தை தெரிவித்தனர். மனது குமுறி கொண்டிருந்தது. 2 மணி நேர ஆபரேஷன் நல்லபடியாக முடிந்தது. வசந்தி இன்னும் தீவிர சிகிச்சை பிரிவில்தான் இருந்தாள். அவளை பார்க்க அனுமதி வாங்குவது கடினம். அனுமதி கிடைத்தாலும் ஒரே நேரத்தில் மூவரும் உள்ளே சென்று பார்க்க முடியாது. முதலில் ரவியை மட்டும் வசந்தியை பார்த்துவிட்டு வர அனுமதித்தனர் மருத்துவர்கள். அதற்கு பிறகே கோபாலும் சுந்தரியும் உள்ளே சென்றார்கள். உள்ளே சென்ற ரவி அரை மணி நேரம் வசந்தியுடன் பேசிவிட்டு வெளியே வந்தான். கண்கள் கலங்கியிருந்தனர். அதற்கு பிறகு உள்ளே சென்று வசந்தியை பார்த்துவிட்டு பின் வெளியே வந்தனர் கோபாலும் சுந்தரியும். கோபாலிடம் சுந்தரி கோவிலுக்கு செல்லலாம் என சொல்ல அதற்கு சரி என்பதைப் போல் தலையசைத்தார். வசந்தி வீடு திரும்ப 1 வாரமானது. ரவிதான் அவளை மருத்துவமனையிலிருந்து அழைத்து வந்தான். வசந்தியும் ரவியும் ஆரத்தி எடுத்து திருஷ்டியெல்லாம் கழித்துவிட்டு வீட்டிற்குள் அனுப்பினார் சுந்தரி. பூரண குணமாகி இருந்தாள் வசந்தி. ஆனால் அவள் உள்ளத்தில் இருந்த சோகம் முகத்தால் காமிக்கப்பட்டது. முகமும் ஒரு கண்ணாடி தானே. ரவியின் தோளில் கை வைத்து கொண்டு மெதுவாக நடந்து வீட்டு கூட்டத்தில் போடப்பட்டிருந்த மர நாட்காலியில் உட்கார்ந்தாள் வசந்தி. கோபால் உள்ளே இருந்து அவளுக்கு தண்ணீர் எடுத்து வந்து தந்தார். அப்பா, இங்க உட்காருங்க. அம்மா, நீங்களும் வாங்க. உங்க 2 பேர்கிட்டையும் நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும் என்று சொன்னாள் வசந்தி. என்னம்மா, வந்ததும் வராதுமான முக்கியமான விஷயம்? கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்துக்கலாமே, சாயந்தரம் பேசலாம்ல என்றார் கோபால். இல்லப்பா, இப்பவே பேசிடலாம். தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. சரிம்மா, சொல்லு என சொன்னார் கோபால். ரவிக்கு நீங்கள் வேற ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். செய்வீங்களா? இதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை கோபாலும் சுந்தரியும். அதிர்ச்சியிலிருந்து உறைந்து போனார்கள் இருவரும். பின்னர் கோபால், ஏம்மா, என்னாச்சு? ஏன் திடீர்னு இப்படியெல்லாம் பேசுகிறேன்? நாங்கள் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சிடுமா? உன் முடிவை கொஞ்சம் மாற்றிக்கோமா ப்ளீஸ் என்று கெஞ்சிக்கொண்டார். அவரின் குரலில் இருந்த நடுக்கம் காண்பிக்கப்பட்டது. உடனே வசந்தி, என்னால் அவருக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது, அதனால தான் அவருக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்கிறேன் என சொல்லவும் மாறி மாறி பார்த்து வார்த்தைகள் தொண்டையிலே சிக்கிக்கொண்டன.
ரவி அப்படி என்ன கஷ்டப்பட போகிறான்? நீங்கள் 2 பேரும் இத்தனை வருஷமாக சந்தோஷமாக தானே குடும்பத்தை நடத்துகிறீங்க. ஒருத்தர் மேலே ஒருத்தர் எவ்வளோ பாசமாக இருக்கிறீங்க. திடீர்னு எங்கேருந்து வந்தது இந்த ஐடியா? ஏன் திடீர்னு வேறு கல்யாண பேச்செல்லாம் பேசுகிறேன்? ஏன் ரவி எதுவும் சொல்லலையா என்று கேட்டாள் வசந்தி. அதற்கு ரவி, அப்பா, நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ ஒரு தாளில் கையெழுத்து போட்டது உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? ஆமாம், அதுக்கு என்ன இப்போது? அது விபத்தில் வசந்தியோட கரு கலைஞ்சு போய் அவளோட கர்ப்பப்பையும் ரொம்ப சேதமாகி இருந்தது. கர்ப்பப்பையை எடுக்கலைன்னா அவளோட உயிரை காப்பாற்ற முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. இந்த ஆப்ரேஷன் ரிஸ்கான ஒன்று. அப்படி அந்த கருப்பையை எடுக்கும் பொழுது அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா ஹாஸ்பிட்டல் பொறுப்பில்லைங்கிறது தான் அந்த தாள். அதை படித்து பார்த்து தான் நான் கையெழுத்து போட்டேன். இதை பற்றி தான் இப்போ வசந்தி சொல்கிறா. அதிர்ச்சியாய் இருந்தது கோபாலுக்கும் சுந்தரிக்கும். பூகம்பமே வெடித்து விட்டது. தன் மருமகளுக்கு இப்படி ஆகிவிட்டதே என்ற வருத்தத்தில், சோகத்தில் அவர்களால் எதுவும் பேச முடியவில்லை. ரவி சொன்னான், நான் உனக்கு குழந்தை, நீ எனக்கு குழந்தை. எத்தனையோ அநாத ஆசிரமங்கள் இருக்குது. அதில் எத்தனையோ முத்தான குழந்தைகள் எல்லாம் இருக்காங்க. அதில் 1 2 நம்ம தத்தெடுத்து வளர்த்துக்கலாம். இந்த 2வது கல்யாண பேச்செல்லாம் பேசாதேன்னு சொன்னேன் என்றான் ரவி. அப்போது வசந்தி, தத்தெடுக்கிறதெல்லாம் ஒத்து வராது. அந்த குழந்தைங்க எப்படி நம்ம கூட ஒட்டும்? ரத்த பாசமே இருக்காது என்றாள். பயப்படாதம்மா, நாங்கள் எல்லாருமே இருக்கோம். இந்த மாதிரி 2வது கல்யாணம் அது இதுன்னு தயவு செஞ்சு உளராத என்று சொல்லி வசந்தியின் அருகில் வந்து அவள் தலையை தன் மீது சாய்த்து கொண்டார். சில நிமிடங்கள் அப்படியே இருந்தனர். வசந்திக்கு தன் தாயின் மீது தலை சாய்த்து வைத்திருந்தது போன்ற ஒரு உணர்வு ஏற்பட்டது. நீங்கள் 2 பேரும் மனசு விட்டு பேசுங்க. அப்புறம் எந்த முடிவை எடுத்தாலும் எங்ககிட்ட சொல்லுங்க. அதுக்குள்ள நானும் அம்மாவும் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறோம் என்று சொல்லி வசந்தியை விட்டு அங்கிருந்து வெளியே சென்றார்கள். கோவிலை வந்தடைந்தனர் இருவரும். உள்ளே நுழைந்தவுடன், என்னங்க, நம்ம பையன் தெளிவாக இருக்கான், தத்தெடுக்கிறதுக்கு வசந்தி மறந்துக்கிறாளே என்றார். அதற்கு கோபால், நம்ம பையன் வசந்தியின் மனசை மாற்றி நல்ல வழிக்கு கொண்டு வந்து விடுவான். தத்தும் எடுத்துப்பாங்க, நீ கவலைப்படாதீங்க. அது எப்படிங்க இவ்வளோ நம்பிக்கையாக சொல்கிறீங்க என்று சுந்தரி கேட்க, கோபால் தன் பர்சில் இருந்த ஒரு புகைப்படத்தை, ஒரு தாளை காமித்தார். அந்த தாளையும் புகைப்படத்தையும் பார்த்தது புரிந்தது சுந்தரிக்கு. முகத்தில் நம்பிக்கை தோன்றியது. அந்த புகைப்படத்தையே சில நிமிடங்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். கண்களில் ஆனந்த கண்ணீர். ஏனென்றால் அது ரவியை தத்தெடுத்ததற்கான ஒப்புத்த படிவத்தின் நகல்தான். அவனை தத்தெடுத்த அன்று எடுக்கப்பட்ட ஒரு சின்ன புகைப்படமும். அப்பொழுது கோபாலின் கைபேசி ஒலித்தது. மறுமுனையில் ரவி, அப்பா, வசந்தி குழந்தைகளை தத்தெடுத்துக்கிறதுக்கு ஒரு வழியா சம்மதிச்சிட்டா என்று சொன்னதை கேட்டு அவர்களின் முகம் மலர்ந்தது. மறுவாரமே அவர்களுக்கு தெரிந்த ஆசிரமத்தில் ஒரு குழந்தையை தத்தெடுத்து வளர்க்க தொடங்கினார்கள். அவர்களின் வாழ்க்கையில் மகிழ்ச்சியுடன் வாழ அந்த குழந்தை அடித்தளம் விட்டது. நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.